இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்குள்ளார இப்போ தற்போதைய சூழ்நிலையில என்னென்ன பாஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும்? எப்படி ஈஸியா சிங்கப்பூருக்குள்ளார முடியும்? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு குடுத்து வச்சுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் காலை, மாலை, மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். சிங்கப்பூர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டைப்ஸ் ஆஃப் பாஸஸ் இருக்கு. நீங்க சிங்கப்பூர்ல போயிட்டு வேலை பார்க்கறதுக்கு நெறைய டைப்ஸ் ஆஃப் பாஸஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸ், எஸ் பாஸ், ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், ஷிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பாசஸ் இருக்கு. ஒவ்வொரு பாசஸுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து ஏஜென்சில இருந்து அமௌண்ட் வாங்குவாங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 1 லட்சத்துல இருந்து 9 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கூட ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி பணமே வாங்கினாலும் கூட நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து சிங்கப்பூர்ல இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டா இஷ்யூ அப்படின்றது முக்கியமான ப்ராப்ளமா சொல்லலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு எஸ்பாஸ் இ பாஸ்ல வந்து நீங்க போகணும்னு வெயிட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க, கிடைக்காம இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கோட்டா பிரச்சனை, கம்பெனில வந்துட்டு ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும். ஸோ எஸ்பாஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப உங்களால் சிங்கப்பூரே போக முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ என்னென்ன பாஸ் வந்து இப்போதைக்கு சிங்கப்பூர்ல ஈஸியாக கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எஸ் பாஸ் தான் வேணும், இ பாஸ் தான் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காம எந்த பாஸ் ஈஸியாக கிடைக்குதோ அதில் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி பாசஸ் எல்லாம் வந்து அங்கேயே கூட நீங்கள் மாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் அமைச்சிக்கிறத பொறுத்து உங்களோட திறமையை பொறுத்து இந்த மாதிரி நீங்கள் மாறிக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னென்ன பாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாதிரி என்னென்ன பாஸுக்கு நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஎம் பர்மிட், ஷிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட். ஓகேங்களா. இது மூணுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்குமே வந்து இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க, டைரக்டாகவும் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஏஜென்ட், டைரக்ட் ஏஜென்ட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா 1,50,000 இருந்து பிசிஎம் பர்மிட் அப்படின்னா 3 லட்சத்துக்குள்ளார தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் 330க்கு மேலே பணம் கட்டாதீங்க. ஓகேங்களா. இந்த 3 பர்மிட்டுக்குமே பிசிஎம் பர்மிட், ஷிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட். பிசிஎம் பர்மிட்டுக்கு அதிகம் 3 லட்சம் வரைக்கும் கட்டலாம். ஷிப்யார்ட் பர்மிட்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 1.5, அதிகபட்சம் வந்து 1.70 1.80க்குள்ள கட்டினீங்கன்னாவே போதும். இதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, சம்பளம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரூமுக்கெல்லாம் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கம்பெனிகளை தவிர அனைத்து கம்பெனிலுமே வந்து ரூமுக்கெல்லாம் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பர்மிட்டுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th படித்தவங்க, இதுக்கே வந்துட்டு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 10th 12th படித்தவங்க, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்க, வெல்டிங் அதிலலாம் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்துட்டு இந்த பர்மிட்டில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இவங்களுக்கு இப்போ இந்த பர்மிட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ரொம்ப படிச்சுட்டு எஸ் பாஸ் இ பாஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த பர்மிட் வந்துட்டு ட்ரை பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிச்சு போகிறது. டெஸ்ட் அடிச்சு போகிறதும் நீங்கள் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் அடிச்சு உங்களோட சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருது. நிறையா வேகன்சி இப்போ டெஸ்ட் அடிச்சவங்களுக்கு தான் நிறையா வேகன்சிஸ் வந்து சிங்கப்பூரில் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான வேகன்சி பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் ஒர்க்கருக்கு தான் கேட்குறாங்க. ப்ரெஷர் வந்து டெஸ்ட் அடிச்சவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து அவங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணணும், அதிகமான அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி யூட்டர்ன் ஒர்க்கர் ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷருக்கு வந்து ஓரளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, புதுசாக டெஸ்ட் அடிக்கிறவங்க யாரையுமே வந்துட்டு எந்த இன்ஸ்டியூட்டுமே வெளியில் விடுறது கிடையாது. அவங்களோட சர்டிஃபிகேட்டை அவங்க கையில் கொடுக்குறது கிடையாது. அந்த இன்ஸ்டியூட்டே வந்து எத்தனை மாதம் ஆனாலும் வெயிட் பண்ணி அந்த ஒர்க்கருக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வேலை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷர் இந்த டெஸ்ட் அடித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை கிடைக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டெஸ்ட் அடிக்கிறதுன்றது சிங்கப்பூரில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எஸ் பாஸ் இ பாஸுக்கும் சரி, அதுக்கு கீழே இருக்க பிசிஎம் ஷிப்யார்ட் மெரின் பர்மிட்டுக்கும் சரி, நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகணுன்னா கிட்டத்தட்ட அதே அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் டெஸ்ட் அடிச்சு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4.5 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணி போகிறீங்க அப்படின்னா திருப்பி போயில 1 லட்சம் செலவு பண்ணாலே போதும். இன்னும் நீங்கள் கரெக்டாக அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க கம்பெனியில் ஃப்ரீயாக கூட பணம் கட்டாமல் கூட உங்களை இறக்கி உங்களை வந்து அங்கே சிங்கப்பூருக்கு கூட்டிக்க முடியும். ஸோ யூட்டர்ன் ஒர்க்கெலாம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே போயிட முடியும், பணம் கட்ட தேவையில்லை. சம்பளமும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு சேலரின்னு சொல்லலாம்.
அந்த பிசிஎம் பர்மிட்டெல்லாம் விட இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்யார்ட் மெரின் பர்மிட்டில் சம்பாதிக்கிறது ஒரு சிலர் இந்தியாவிலே சம்பாதிச்சிருவாங்க. இங்கே சம்பாதிக்க முடியாதவங்க அங்கே போவாங்க. அதே மாதிரி தன்னை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போயிட்டு பிசிஎம் ஷிப்யார்ட் பர்மிட்டில் போயிட்டு வேறு பர்மிட்டுக்கு மாறுவாங்க. அதே சமயத்தில் இந்த பர்மிட், இந்த டெஸ்ட் அடித்து போகிற பர்மிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சேலரி, கரெக்டான சேலரி இருக்கும். ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் இபாஸையும் விட இது ஒருத்து தான். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்கிறதுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் ஷிப்யார்ட் மெரின் பர்மிட்டுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சிருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அடிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஹோல்டர் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இது எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களால் ஹார்ட் ஒர்க் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் பர்மிட். ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட் அப்படின்றதும் ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் எஸ்பாஸை கம்பேர் பண்ணுறப்ப என்டிஎஸ் பர்மிட் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என்டிஎஸ் பர்மிட்டும் எஸ்பாஸும் கிட்டத்தட்ட சேம் தான் வச்சுக்கோங்களேன். என்டிஎஸ் பர்மிட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ்பாஸ் சேலரியே உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லாமே அப்படியே சேம் லைக் எஸ்பாஸ் தான் வச்சுக்கோங்களேன் என்டிஎஸ் பர்மிட் அப்படின்றது. இது வந்து புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் என்டிஎஸ் பர்மிட்டு. ஸோ இதுலேயும் ஓரளவுக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த என்டிஎஸ் பர்மிட்டில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸில் என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லா வேலையுமே நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் பார்க்கலாம். ஹோட்டல் ஃபீல்டில் பார்க்கலாம், ஆஃபீஸ் ஃபீல்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி எஸ்பாஸில் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாமே என்டிஎஸ் பர்மிட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்டிஎஸ் பர்மிட் அப்படின்றது எஸ்பாஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக கிட்டத்தட்ட கொண்டு வந்தது தான். ஓரளவுக்கு ஈஸியாகவே வேலை கிடைக்குது. நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்லேயும் ட்ரை பண்ணலாம். டிகிரி ஹோல்டர், மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பாஸ் இபாஸுக்கு வெயிட் பண்ணாமல் என்டிஎஸ் பர்மிட் கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த எஸ்பாஸில் போகிற சேலரி உங்களால் வாங்க முடியும். அந்த மாதிரியான வேலையை உங்களால் செய்ய முடியும். ஸோ நீங்கள் எஸ்பாஸ் இபாஸ் தான் வேணும்னு வெயிட் பண்ணாமல் என்டிஎஸ் பர்மிட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ், அடுத்தது இபாஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப கடைசி நம்ம என்ன சொன்னோம், ஈஸியாக என்ன வேலை கிடைக்குதோ ஈஸியாக எதில் நீங்கள் உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமோ அப்படின்னு பார்த்தா நான் வருஷப்படி சொல்லிட்டு வரேன். அதில் கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பாஸும் இபாஸும் தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸ் இபாஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எஸ்பாஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே கிடச்சிட்டு இருந்துச்சு. சாதாரணமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கூட ஒரு ஹை லெவல் ஒர்க்கருக்கு வந்து எஸ்பாஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டா இஷ்யூவால் எஸ்பாஸ் கொடுக்கறத வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் எஸ்பாஸில் இருக்கவங்கள ஒர்க் பர்மிட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எதுனா அந்த கோட்டா அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதை நான் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். கோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ சிங்கப்பூர் முதலாளிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மியாக தான் வேலை பார்ப்பாங்க, சம்பளம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற காரணத்தினால ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து நிறைய இறக்கி அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு சிங்கப்பூரியனுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஒர்க்கர் ஒரு சிங்கப்பூரியன்ஸை எடுத்தாதான் உங்கள் கம்பெனியில் ஒரு சிங்கப்பூரியன் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 10 ஒர்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்த ரேஷியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஒர்க்கருக்கு பதிலாக 5 ஒர்க்கர் தான் வச்சுக்க முடியுன்ற ஒரு ரேஷியோவுக்கு வந்துருச்சு. நான் இது வந்து உதாரணத்துக்கு சொன்னேன், எக்ஸாக்டாக சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து 10 ஃபாரின் ஒர்க்கர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 சிங்கப்பூரியன்ஸு நான் வச்சிருந்தா தான் 10 ஃபாரின் ஒர்க்கரை எடுக்க முடியும். ஆனால் என் கம்பெனிக்கு ஒரு சிங்கப்பூரியனே போதும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னால் 5 ஒர்க்கர் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த ரேஷியோ குறைஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பாஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் மாற்றுறாங்க. இன்னும் ஒர்க் பர்மிட்டுக்கே வந்து இந்த ரேஷியோ இருக்குது. எல்லா பர்மிட்டுக்குமே இந்த ரேஷியோ இருக்கிறதுனால நிறைய பேரை ஊருக்கு அனுப்ப டெஸ்ட் அடித்து முடித்தவங்கள கூட ஒரு சில கம்பெனி இந்த கோட்டா இஷ்யூ இருக்கிறதுனால ஊருக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கோட்டா. இந்த கோட்டா பிரச்சனை இருக்கிறதுனால எஸ்பாஸ் இபாஸ்ன்றது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறீங்க, எஸ்பாஸ் இபாஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் கிடைக்கல அப்படின்னா ஒர்க் பர்மிட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. டிஇபி பாஸை பெரும்பாலும் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டிஇ பாஸ்னா டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. டிடபிள்யூ பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது டெம்பரவரி ஒர்க் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் பாஸ் தான். 3 மந்த்து, அது வந்துட்டு 6 மந்த்து கிட்ட வரும், 5+1 அந்த மாதிரி வரும். 3 மந்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் மட்டும்தான் அவங்களால சிங்கப்பூரில் வேலை செய்ய முடியும். இதை ரொம்ப நிறைய பேர் விரும்பி போக மாட்டாங்க. இந்த பாஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம். இதுவும் ஓரளவுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? எஸ்பாஸ் இபாஸை கம்பேர் பண்ணுறப்ப இதுவும் கிடைக்குது. பட் இதில் வந்து பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடையாது. இந்த எந்த பாஸில் நீங்கள் நான் சொன்ன எல்லா பாஸையுமே வந்துட்டு நீங்கள் வரலாம். ஆனால் இதில் எந்த பாஸில் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆனாலுமே
உங்களோட நீங்கள் கட்டுற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க, அந்த உங்களோட சேலரி எவ்வளவோ அங்கே செலவு எவ்வளவு, அது போக உங்களால் எவ்வளோ வந்து சேவ் பண்ண முடியும், அந்த நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து எவ்வளோ நாளை வந்து அந்த நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை உங்களால் திருப்பி எடுக்க முடியும் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சில ஏஜென்சிலாம் எஸ்பாஸ் இபாஸுக்கு அதிகமான அமௌண்ட் வாங்குறாங்க, அதிகமான அட்வான்ஸ் வாங்குறாங்க. வாங்கி ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டாக பண்ணி கொடுக்குறவங்க ஒரு சிலர் இருந்தாலும் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் கட்டி சிங்கப்பூர் தயவு செய்து வர வேணாம். சிங்கப்பூரில் வந்துட்டு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா MOM ரூல்ஸ் 1 மாதம் 2 மாதம் சேலரி தான் நீங்கள் வந்துட்டு ஏஜென்ட் கமிஷனாக வாங்கணும் அப்படின்றது தான் சிங்கப்பூரோட ரூல்ஸு. ஆனால் அந்த ரூல்ஸை வந்து இந்தியாவில் யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதிகமான அமௌண்ட் தான். பசங்களுமே 8 லட்சம் 9 லட்சம் கட்டி வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து அந்த தவறுகளை பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொன்னதை வச்சு சரி நமக்கு என்ன பாஸ் ஈஸியாக கிடைக்கும், நமக்கு எந்த பாஸ் செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. அப்படி ஐடியாவுக்கு வந்திருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.